God, ஆதாம் கடவுளிடம் இவ்வாறு சொல்ல முடியும். there are so many trees over here, இங்கு எத்தனையோ மரங்கள் இருக்கின்றது. but because I love you, நான் உம்மை அன்பு செய்வதால் I will keep your word. நீர் சொன்ன அந்த வார்த்தையை நான் கடைபிடிப்பேன். I will not go and eat that fruit. நான் அந்த மரத்தின் அருகில் சென்று அதன் பழத்தை நான் உண்ண மாட்டேன். Just as I tell my spouse, நான் என்னுடைய வாழ்க்கை துணைவியோடு சொன்ன there are so many women around me, என்னை சுற்றிலும் எத்தனையோ பெண்கள் but because இருக்கிறார்கள். I love you, நான் உன்னை அன்பு செய்வதால் I will not have a relationship with any other woman. மற்ற எந்த பெண்களோடும் நான் எந்த உறவும் வைத்துக் கொள்ள மாட்டேன். So Adam had to show the evidence of love for God. ஆண்டவருக்கு ஆதாம் தான் செய்கின்ற அன்பிற்கு ஒரு நிரூபணம் காட்ட வேண்டி இருந்தது. Now what happened? என்ன நடந்தது? Satan came into the Garden of Eden. இந்த ஏதேன் தோட்டத்திற்குள் சாத்தான் வந்தான். Genesis 3 verse 1. தொடக்க நூல் 3:1. Now the serpent was more subtle than any beast of the field which the Lord God had made, and he said unto the woman, Hey, has God said, you shall not eat of every tree of the garden? ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், ஹே, கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. Satan came and questioned God's word. சாத்தான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேள்வியாக கேட்டது. Even today he does the same. By when you start reading God's word or you start studying God's word, he will question God's word. இன்றும் கூட நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் போது சாத்தான் உங்களிடம் இத்தகைய கேள்விகளை எழுப்புவான். He wants to have a conversation with you. அவனுக்கு உங்களோடு ஒரு கலந்தாய்வு செய்ய வேண்டும். He wants you to doubt God's word. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சந்தேகப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். The woman said to the serpent, We may eat of the fruit of the trees of the garden, but of the fruit of the tree which is in the midst of the garden, God has said, You shall not eat of it, neither shall you touch it, lest you die. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். The woman said to the serpent, பெண் பாம்பிடம் இவ்வாறு சொன்னாள், God said not to eat it, God said not to touch it. கடவுள் அதை உண்ணக்கூடாது என்று சொன்னார், கடவுள் அதை தொடக்கூடாது என்று சொன்னார். God never said don't touch it, God said don't eat it. கடவுள் அதை தொடக்கூடாது என்று சொல்லவில்லை, மாறாக அந்த பழத்தை உண்ணக்கூடாது என்றுதான் சொன்னார். So also in our life, when you add something to God's word, it no longer becomes God's word, it becomes a lie. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு வேறு எதையாவது நாம் சேர்த்து நாம் சொன்னோம் என்றால் அது ஆண்டவருடைய வார்த்தை அல்ல, மாறாக அது பொய். The first thing the serpent said to the woman, You shall not die. முதலாக சாத்தான் பெண்ணிடம் இவ்வாறு கூறியது, நீங்கள் சாக மாட்டீர்கள் என்று. God said you will surely die. கடவுள் சொன்னார், நிச்சயமாக நீங்கள் சாவீர்கள் என்று. The serpent said you will surely not die. ஆனால் பாம்பு சொன்னது, நீங்கள் நிச்சயமாக சாக மாட்டீர்கள் என்று. Every time the devil will speak to you, he will only speak contradicting to God's word. ஒவ்வொரு முறையும் சாத்தான் உங்களிடம் பேசுவான், எதை என்றால் இறை வார்த்தைக்கு ஒவ்வாத முரண்பாடான வார்த்தைகளை அவன் பேசுவான். Tonight you must have come that Jesus will touch you. இன்று இரவு நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு உங்களை தொடுவார் என்று. Jesus will bless you. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். Jesus will heal you. ஆண்டவர் இயேசு உங்களை குணப்படுத்துவார். And again the devil will say no, he will not do that for you. திரும்ப சாத்தான் உங்களை பார்த்து இவ்வாறு சொல்வான், இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய மாட்டார் என்று. The devil is a liar. சாத்தான் ஒரு பொய்யன். And what did the devil say? சாத்தான் என்ன சொன்னது? For God does know that in the day you eat thereof, your eyes shall be opened, and you shall be as gods, knowing good and evil. பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. You shall be like gods. நீங்கள் கடவுளைப் போல் ஆவீர்கள். You shall be like gods. நீங்கள் கடவுளைப் போல் ஆவீர்கள். They were already like God. அவர்கள் ஏற்கனவே கடவுள் போல் தான். And Adam and Eve did not know that. ஆனால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அது தெரியாது. The devil made them believe that word.
சாத்தான் அந்த வார்த்தையை அவர்கள் நம்பும்படி செய்தது. All this time Adam and Eve were believing God's word and they did not eat the fruit. இவ்வளவு நாளும் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினார்கள். எனவே அவர்கள் அந்த மரத்தின் கனியை உண்ணவில்லை. But the moment they became self-conscious, எந்த நிமிடத்தில் அவர்கள் ஒரு சுய உணர்வை பெற்றுக் கொண்டார்களோ, they began to think about themselves. அவர்கள் எப்போது தங்களை பற்றி அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்களோ, They disobeyed God. கடவுளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. The moment you keep thinking about yourself, எந்த நிமிடத்தில் நீங்கள் உங்களை பற்றியே நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கின்றீர்களோ, you will sin against God. நீங்கள் கடவுளுக்கு எதிரான பாவத்தை செய்வீர்கள். You will rebel against God. நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக கிளர்ந்து எழுவீர்கள். And the woman saw that the tree was good for food. பெண் அந்த மரத்தின் கனியை உண்பதற்கு நல்லது என்று கண்டாள். My friend, Satan will not come and twist your hand. இவ்வாறு சாத்தான் வந்து கரங்களை பிடித்து அதை பின்னால் திருக மாட்டான். He will not touch you. அவன் உங்களை தொடமாட்டான். He will only give you some thoughts. அவன் உங்களுக்கு சிந்தனையை தான் கொடுப்பான், எண்ணங்களை கொடுப்பான். And those thoughts will be opposite to God's word. அந்த எண்ணங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்மறையாக முரண்பாடானதாக இருக்கும். Satan destroyed Adam and Eve's destination by speaking words. சாத்தான் ஆதாமுடைய ஏவாளுடைய இலக்கை அடைவதற்கு அவனுடைய வார்த்தைகளை, முரண்பாடான வார்த்தைகளை பேசினான். Even today Satan is destroying your life, my life, everybody's life by speaking negative words. இன்றும் கூட சாத்தான் உங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை இவற்றை எல்லாம் அழிப்பதற்காக அவன் முரண்பாடான இறை வார்த்தைக்கு ஒவ்வாத முரண்பாடான வார்த்தைகளை பேசுகிறான். The Bible says Adam and Eve ate that fruit. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, ஆதாமும் ஏவாளும் அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டார்கள் என்று. The moment they ate it, எந்த நிமிடத்தில் அவர்கள் அதை சாப்பிட்டார்களோ, the Bible says their eyes were opened. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. And they saw that they were naked. அவர்கள் தாங்கள் நிர்வாணமாக ஆடையின்றி இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 When you read verse number 10, நீங்கள் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, verse number 9, and the Lord God called unto Adam and said to him, where are you, Adam? ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். And he said, I heard your voice in the garden and I was afraid. உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது. I was afraid. எனக்கு பயமாக இருந்தது. I was afraid. எனக்கு அச்சமாக இருந்தது. For the first time the word fear comes in chapter 3. முதல் முறையாக 3வது அதிகாரத்தில் பயம், அச்சம் என்ற வார்த்தை வருகின்றது. All this time Adam and Eve were walking with God and they were in obedience to God and there was no fear. இவ்வளவு காலமும் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு அவர்கள் சேர்ந்து நடந்து கொண்டிருந்தார்கள், அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்கள். எனவே அங்கு அவர்களுக்கு பயம் என்பதே இல்லாமல் இருந்தது. Whenever you disobey God, the spirit of fear gets activated. எப்போதெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மறுக்கின்றீர்களோ அப்போதெல்லாம் பயம் என்ற ஆவி செயலூக்கம் பெறுகின்றது. The spirit of fear will bring destruction in your life. அந்த பயத்தை கொண்டு வருகின்ற அந்த ஆவி உங்கள் வாழ்க்கையிலே அழிவை கொண்டு வரும். Now fear is a spirit. பயம் என்பது ஒரு ஆவி. Many people believe that fear is an emotion. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த பயம் என்பது ஒரு உணர்ச்சி என்று. Surely you experience some emotion or a feeling because it comes from the spirit of fear. உண்மையிலே நீங்கள் சில உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அனுபவிக்கின்றீர்கள், அது பயத்தினால் ஏற்படக்கூடியது. 2 Timothy 1:7 says that God has not given you the spirit of fear. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது, கடவுள் உங்களுக்கு பயத்தின் கோழை உள்ளத்தை அவர் உங்களுக்கு தரவில்லை என்று. So when a person disobeys God, the spirit of fear gets activated. ஒரு மனிதன் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுக்கும் போது அங்கு பயத்தின் ஆவி செயலூக்கம் பெறுகின்றது. What did the spirit of fear bring? இந்த பயத்தின் ஆவி எதை கொண்டு வரும்? Where there was health, there came sickness. எங்கே சுகம் இருந்ததோ அங்கு நோய் வருகின்றது. Where there was
prosperity, there came poverty. எங்கு செழுமை இருந்ததோ அந்த இடத்தில் வறுமை வருகின்றது. Where there was blessing, there came curse. எந்த இடத்தில் ஆசீர்வாதம் இருந்ததோ அங்கு சாபம் வருகின்றது. Where there was joy, came suffering and grief. எங்கு பெரும் மகிழ்ச்சி இருந்ததோ அங்கு கவலையும் அவர்களுக்கு துன்பமும் வருகின்றது. Where there was love, there came hatred. எங்கே அன்பு இருந்ததோ அங்கு வெறுப்பு வருகின்றது. Where there was everlasting life, there came death. எங்கு நிலை வாழ்வு இருந்ததோ அங்கு சாவு வருகின்றது. The spirit of fear brought forth destruction in Adam and Eve's life. ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலே இந்த பயம் என்ற இந்த ஆவியானது அழிவை கொண்டு வந்தது. Many of you who are seated here நிறைய பேர் இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் will say, my future is in God's hand. நீங்க சொல்வீங்க என்னுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கையிலே இருக்கின்றது என்று சொல்வீர்கள். How many of you believe that? எப்படி எத்தனை பேர் நீங்க அதை நம்புறீங்க? என்னுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கையில் இருக்கின்றது என்று. Your future is in God's hand. என்னுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. How many of you believe that? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? Come on, lift your hands up. Your கையை future தூக்கி is in காட்டுங்க. God's hand. என்னுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கையில் இருக்கின்றது என்பதை கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். I am here to show you நான் இங்க உங்களுக்கு ஒரு காரியத்தை காட்ட விரும்புகிறேன். who messed up Adam's future. ஆண்டவருடைய எதிர்காலத்தை ஒரு குழப்பமானதாக மாற்றியது யார்? Adam, ஆதாம் மாற்றியதா? God, அல்லது கடவுள் அவ்வாறு மாற்றினாரா? Eve, அல்லது ஏவாள் மாற்றினாளா? or Satan? அல்லது சாத்தான் மாற்றியதா? யாரு? Who messed up Adam's future? ஆதாமுடைய எதிர்காலத்தை இவ்வாறு ஒரு குழப்பமானதாக மாற்றியது யார்? Satan spoke the word. சாத்தான் ஒரு வார்த்தையை பேசினான். Who believed his word? அந்த வார்த்தையை யார் நம்பியது? Eve spoke the word. ஏவாள் வார்த்தையை பேசினாள். Who believed her word? அவளுடைய வார்த்தையை யார் நம்பியது? So who made the decision to eat the fruit? யார் அந்த பழத்தை சாப்பிடுவேன் என்ற முடிவை எடுத்தது? Who gave the fruit to Adam? யார் அந்த பழத்தை கொண்டு வந்து ஆதாமிடம் கொடுத்தது? And who ate the fruit from Eve? ஏவாள் கையிலிருந்து வாங்கி பழத்தை உண்டது யார்? So who messed up Adam's future? அப்ப ஆதாமுடைய வாழ்க்கையை குழப்பியது யார்? Okay. Listen. கவனிங்க. Let's say this is gold. இதுதான் கோல்டு, தங்கம். I tell her, நான் இவங்கிட்ட சொல்றேன், take it. இதை எடு. Take it. எடு. And I go. நான் அப்படி போயிடுறேன். She takes it. அதை அவங்க இப்படி எடுக்கிறாங்க. And the police catch her. போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ Will they catch me? என்னைய பிடிப்பாங்களா போலீஸ்? I told them to take it, but who made the decision to take it? நான் அதை எடுன்னு சொன்னேன், ஆனா அதை எடுப்பதற்குரிய முடிவை எடுத்தது யார்? Now when I told her to take it and she says no, I'm not going to take it. நான் இதை எடு, இந்த கோல்டை எடுன்னு சொல்லும்போது இவங்க ஒன்னும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். Her decision to take decides her destiny. அவர்கள் இந்த தங்கத்தை எடுப்பதற்கு எடுத்த முடிவு அவர்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. In the same way, your decision to disobey God decides your destiny. அதே போல்தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று எடுக்கின்ற உங்களது முடிவு உங்களது லக்கை எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. சரியா? Praise God. Praise God. Hallelujah. So when you disobey God, நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது you activate the curse in your life. உங்கள் வாழ்க்கையில் சாபத்தை நீங்கள் செயலூக்கம் செய்கின்றீர்கள். Please understand this. நல்லா புரிஞ்சுக்கங்க. God is love. கடவுள் அன்பானவர். He did not want man to suffer. கடவுள் மனிதன் துன்பப்பட வேண்டும் It என்று was விரும்பியதில்லை. never God's plan that man should be sick. ஒருபோதும் கடவுளுடைய விருப்பம் இது அல்ல. அதாவது மனிதன் நோயாக இருக்க வேண்டும் என்பது. God designed for man a perfect life. கடவுள் மனிதனுக்கு ஒரு நிறை வாழ்வை அவர் உருவாக்கி வைத்திருந்தார். God designed for man an everlasting life. கடவுள் மனிதனுக்காக நிலை வாழ்வை உருவாக்கி வைத்திருந்தார். It was man's decision to disobey God that brought a curse into man's
life. மனிதனுடைய சொந்த முடிவு எடுப்பதன் விளைவாக அவனுடைய வாழ்க்கையிலே சாபமானது நுழைந்தது. Look at Romans chapter 5. Romans chapter 5 ரோமர் 5 and verse number 19. 19வது வசனம். ரோமர் 5:19. Romans 5:19 இவ்வாறு சொல்கின்றது. and 19. ஒரு மனிதனின் disobedience. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால். You've read that? No, only man's disobedience. Okay. Question. Did Eve disobey God or Adam disobey God? ஏவாள் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லையா அல்லது ஆதாம் கீழ்ப்படியவில்லையா? The Bible says sin came into the world through man. பைபிள் சொல்கின்றது ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் பாவம் நுழைந்தது என்று. The Bible doesn't say sin came into the world through a woman. பைபிள் ஒரு பெண்ணின் கீழ்ப்படியாமையால் பாவம் நுழைந்தது என்று சொல்லவில்லை. All the Eves are very happy. இப்ப இங்க இருக்கிற ஏவாள்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஆஹா, நம்ம இல்லையே. The Bible says sin came into the world through Adam and not through Eve. பைபிள் சொல்கின்றது இந்த உலகில் பாவம் நுழைந்தது ஆதாமினால் என்று. Who ate the fruit first? யார் முதலில் பழத்தை சாப்பிட்டது? And sin came into the world through? அதனால் பாவம் இந்த உலகில் நுழைந்தது யாரால்? Why not Eve? ஏன் ஏவாள் இல்ல? Because ஏனென்றால் when God gave the command to Adam, Eve was not created. ஆண்டவர் இந்த கட்டளையை ஆதாமுக்கு கொடுத்த போது ஏவாள் உருவாக்கப்படவில்லை. Did you understand? புரியுதா உங்களுக்கு? Did you understand? புரியுதா எல்லாத்துக்கும்? So it was Adam who disobeyed God, not Eve. அதனால் தான் ஆதாம் தான் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை, ஏவாள் இல்லை. That is why verse number 19 says, for one man's disobedience. It doesn't say one woman, but one man's disobedience. எனவே தான் இந்த ரோமர் 5:19 இவ்வாறு சொல்கின்றது, ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் என்று. So one man's disobedience, many were made sinners. ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் அநேக பேர், அனைவரும் அவர்கள் பாவிகளாக்கப்பட்டார்கள். Listen my friend, tonight we are going to see lots and lots of healings. நண்பர்களே, இன்று இரவு நாம் அநேகர் குணத்தை பெற்றுக்கொள்வதை நாம் காண போகின்றோம். But very important, you should understand this truth. ஆனா ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னா, இந்த உண்மையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். There's a man sitting there, he came with a walker. இங்க ஒருத்தங்க உட்கார்ந்திருக்காங்க, அவங்க வாக்கரோட வந்தாங்க. And I told him, tonight is the last night you are going to walk with a walker, you are going to walk with your own feet. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், இன்றைக்கு இரவு தான் கடைசி ராத்திரி நீங்க இந்த வாக்கரோட நடக்கிறது, நீங்க அது இல்லாம நீங்க நடந்து வீட்டுக்கு போவீங்கன்னு சொன்னேன். For 6 years he is walking with the 6 வருஷங்களா இந்த வாக்கரை வச்சு அவங்க நடந்துட்டு இருக்காங்க. I said, if you understand what is being preached, இன்றைக்கு நான் கற்றுக் கொடுப்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், you will walk without a walker. நீங்கள் அந்த வாக்கர் இல்லாமலேயே, துணை இல்லாமலே நடப்பீர்கள். He said, I got cataract eyes. அப்போது அவர் சொன்னார், என் கண்களிலே கண்புரை என்ற நோய் இருக்கிறது. Tonight we will see the cataract eyes being healed. இன்று இரவு அந்த கண்களிலே உள்ள அந்த புரை என்ற நோய் குணமாவதை காண்பீர்கள். We will see so many miracles happening tonight. இன்று இரவு நாம் கண்களாலே அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போவதை நாம் பார்க்க போகின்றோம். In my life I see it every day. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுதினமும் இதை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். I just came from Goa. நான் கோவால இருந்து தான் வந்தேன். One lady came there. அங்க ஒரு பெண் வந்திருந்தார்கள். She neither knows English, அவளுக்கு இங்கிலீஷும் தெரியாது, she neither knows Konkani. அவங்களுக்கு கொங்கணி லாங்குவேஜும் தெரியாது. She doesn't know what was being preached. அங்க என்ன நாங்க கற்றுக் கொடுக்கிறோம் என்பது அவங்களுக்கு And she was தெரியாது. a Hindu lady. அவங்க ஒரு இந்து சகோதரி. She was sitting there அங்க அவங்க உட்கார்ந்திருந்தாங்க. and only calling out to Jesus the Messiah. அவங்க ஆண்டவர் இயேசுவை மெசியாவே என்று கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். She was calling out to him. அவர்கள் குரலை உயர்த்தி அவர்கள் கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். Suddenly she started crying. அப்போது திடீரென்று அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். The power of God hit her. அப்போது ஆண்டவருடைய வல்லமை அவர்களை தாக்கியது. She fell on the ground for 30 minutes. 30 நிமிடத்துக்கு தரையில விழுந்து கிடந்தார்கள். When she got up, அவர்கள் எழுந்தபோது she said, I was born with blindness
And God opened my eyes and I can see clearly. அவர்கள் சொன்னார்கள், நான் பிறவிலேயே எனக்கு பார்வை இல்லாமல் பிறந்தேன், இன்று என்னால் நன்றாக பார்க்க முடிகின்றது என்று அவர்கள் சொன்னார்கள். Tonight I am not leaving this place till we see the glory of God. We see Jesus come here and heal his people. இன்று இரவு இந்த இடத்தை விட்டு நான் போக போவதில்லை. ஆண்டவருடைய மாட்சியானது இங்கு இறங்கி அனைவரையும் குணமாக்கிய பின்புதான் இந்த இடத்தை விட்டு நான் செல்வேன். Hallelujah. ஹalleluya. I am here to share with you the secret. நான் இன்று உங்களிடத்திலே அந்த ரகசியத்தை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். You don't get healing by asking God. நீங்கள் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று அவரிடம் கேட்பதன் மூலமாக குணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. You get healing by believing his word. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புவதன் மூலமாக நீங்கள் குணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Let me repeat it again. நான் திரும்பவும் சொல்கின்றேன். You don't get healed by asking God to heal you. ஆண்டவரிடத்திலே என்னை குணப்படுத்தும் என்று கேட்பதன் மூலமாக நீங்கள் குணத்தை But பெற்றுக்கொள்ள you get முடியாது. the power of God by believing his word. ஆனால் ஆண்டவருடைய வல்லமையை அவருடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்வதன் மூலமாக பெற்றுக்கொள்வீர்கள். அது குணமளிக்கும். I want you to understand this truth. நான் இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். Look at what he says. ஆண்டவர் என்ன சொல்கின்றார் என்று One பாருங்கள். man's disobedience, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை many were made sinners. அநேகம் பேர் பாவிகளாக்கப்பட்டார்கள். Many were made sinners. நிறைய பேர் கடவுளுக்கு எதிராக அவர்கள் பாவிகளாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள். What do you say for me? உருவாக்கப்பட்டார்கள். No, made, not created. ஆக்கப்பட்டார்கள். பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். Okay, let me put it this way. Even before you were in your mother's womb, உங்கள் தாயின் வயிற்றிலே நீங்கள் உருவாகும் முன்பே, when you were conceived, நீங்கள் அவ்வாறு உருவான போது, you were conceived with the power to rebel against God. You were conceived with the power of sin. நீங்கள் அவ்வாறு உருவாக்கப்படும் போதே நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுக்கும் அந்த இயல்போடு, பாவ இயல்போடு நீங்கள் கருத்தரிக்கப்பட்டீர்கள். You had the nature to rebel against God. உங்களுக்கு கடவுளை கிளர்ச்சி செய்யக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த இயல்போடு நீங்கள் தாயின் வயிற்றிலே உருவாக்கப்பட்டீர்கள். Let me give an example. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். If a child is 6 months old, ஒரு குழந்தைக்கு 6 மாசம்னு வச்சுக்குவோம். can the child recognize the mother? அந்த குழந்தைக்கு அம்மா முகம் தெரியுமா? 6 மாச பிள்ளைக்கு, 6 மாச குழந்தைக்கு அம்மா தெரியாதா? Okay. Can a 6-month-old child commit sin? அந்த 6 மாச குழந்தை பாவம் செய்யுமா? Okay. Now the mother takes the 6-month-old child, puts the child on the bed, takes the neighbor's child and begins to kiss and hug and love the child. இப்போது தன்னுடைய குழந்தைய அப்படியே கீழே விட்டுட்டு அடுத்த வீட்டு குழந்தைய, பக்கத்து வீட்டுக்காரங்க குழந்தைய எடுத்து அவங்கள நல்லா அந்த குழந்தைய அணைச்சு அதுக்கு நல்லா முத்தம் கொடுத்து அதை அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்க. What will this child do? இந்த சின்ன குழந்தை என்ன பண்ணும்? Why is he crying? எதுக்கு இந்த குழந்தை அழணும்? That's the spirit of jealousy. அது பொறாமை, அப்படிதானே? That's the spirit of jealousy, right? அது பொறாமையின் ஆவி, அப்படிதானே? Now who spends more time with the child? யாரு ரொம்ப நேரம் அந்த குழந்தையோட செலவழிக்கிறது? அப்பா. அப்பா தானே? அப்பா. அப்பாவா? அப்பா. 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 Appa. Okay. Amma. So Amma is teaching the child jealousy. அம்மா அந்த குழந்தைக்கு பொறாமையை கத்து கொடுக்கறாங்க. சரியா? Now you will say, I did not teach the child jealousy. நீங்க சொல்லுவீங்க, நான் எப்ப சொல்லி கொடுத்தேன் என் குழந்தைக்கு பொறாமைய? அப்படி How did சொல்லுவீங்க. this child learn jealousy? எப்படி இந்த குழந்தைக்கு அந்த பொறாமையை கற்றுக்கொள்ள முடிந்தது? The Bible says பைபிள் சொல்கின்றது that we were made sinners because of Adam's sin.